ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிளான ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கரில் வந்து சார்ஜர் போட்டு மட்டும் ஒர்க் ஆகல, மற்றது எல்லாமே ஒர்க் ஆகுது. அதனால இதில் நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் இருக்கு. அதை கழட்டிட்டு டைப் சியில் மாற்ற போகிறோம். மற்றபடி இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இதை கழட்டி இந்த சார்ஜ் போட்டு மட்டும் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கழட்டியாச்சு. இவ்வளோ தான் இந்த போர்டு, உள்ளே இருக்கிற போர்டு இவ்வளோ தான். இது ஒரு சிங்கிள் போர்டு தான். இந்த போர்டு மூலிமா தான் ஃபுல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த ஒரு ஆடியோ போர்டு, அதில் இருக்க ஃபங்க்ஷன், அப்புறம் ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். வேறு எதுவும் போர்டு எக்ஸ்ட்ரா கிடையாது. இதில் வந்து நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க பின்னு. அதை கழட்டி நம்ம டைப் சியில் மாற்றிடலாம். இங்கே இருக்க பாருங்கள் உள்ள அந்த பின்னு. இப்போ அந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை கழட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பின்னை மட்டும் கழட்டி எடுத்துட்றேன். ஆல்ரெடி லூஸாக தான் இருக்குது பின்னு. அதை அப்படியே ஷேக் பண்ணி கழட்டி எடுத்துக்கிறேன். கழட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பழைய போர்டு பின்னில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பின்னு தான் உங்களுக்கு பவர் சப்ளை பாசிட்டிவ், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நெகட்டிவ். அது ரெண்டுத்தையும் நான் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவை இதில் வச்சு சால்டர் பண்ணிக்கிறேன். சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைப் சி போட்டவை இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஹோல்ஸ் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சார்ஜிங் போட்டவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 பவர் சப்ளை ஒயரையும் அந்த போர்டில் சால்டர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து உங்களுக்கு நெகட்டிவ். அதை கரெக்டாக இதில் சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. ஒரு சால்டர் இன்னொரு சால்டர் டச் ஆகக்கூடாது. சால்டர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கிறேன். சார்ஜ் ப்ளக் பண்ணிட்டேன். சார்ஜிங் ஏறுது, இண்டிகேட்டர் லைட் எரியுது. அப்போ ஓகே. நெக்ஸ்ட்டு இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சால்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே லைட்டாக க்ளூ கன்னை வச்சு அந்த க்ளூ ஸ்டிக்கை போட்டு ஒட்டிக்கிறேன், எந்த லூஸ் கனெக்ஷனும் வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. க்ளூ கன் போட்டு ஒட்டியாச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு விஷயம் வந்து சார்ஜிங் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதில்ல இது சார்ஜரு. அதனால் அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஒன்று கூட ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயரை அந்த பேட்டரியில் சால்டர் பண்ணிக்கலாம். இதில் பாசிட்டிவில் வந்து எல்லோ ஒயரையும், நெகட்டிவில் க்ரீன் ஒயரையும் சால்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த போர்டுக்கு எவ்வளோ லென்த்து ஒயர் வேணுமோ அதை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் ஆல்ரெடி ஒரு பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ரெட்டு வந்து நெகட்டிவில் இருக்குது. சேம் அதே மாதிரி இதே ஒயரில் சால்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் கூட செக் பண்ணிக்கிறேன். The Bluetooth is
is ready to pair. ஓகே ஒர்க் ஆகுது. சார்ஜ் எதாவது செக் பண்ணிக்கலாம். சார்ஜிங்கும் ஏறுது. பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது லைட்டாக க்ளூ கன் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. செக் பண்ணிடலாம். The Bluetooth device is ready to pair. ஓகே ஒர்க் ஆகுது. சார்ஜ் தான் செக் பண்ணிக்கிறேன். சார்ஜ் ஏறுது பாருங்கள். இது ஆஃப் பண்ணுறது எடுத்து பாருங்கள். ரெட் லைட் சார்ஜ் ஏற இண்டிகேட்டரு ஆன் பண்ணி உங்களுக்கு பக்கா ஒர்க் ஆகுது. The Bluetooth device is ready to pair.